ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி நம்முடைய மல்லியை வந்து கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு பிளானை போட்டாங்க. ஆனால் நம்ம மல்லி ஒரு பிளானை போட்டு அவங்கள வந்து தலைக்கீழ வந்து கவுத்து விட்டுட்டாங்க சொல்ல முடியும். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ராஜிமா வந்து சப்போர்ட் இருக்கிறாங்க. நம்ம வந்து என்னன்னாலும் பண்ணலாம். இந்த மல்லியை வந்து இப்போ வந்து கொடுமை பண்ணால் யாரும் வந்து நம்மளை வந்து கேட்க மாட்டாங்க. விஜய் மாமாவும் வந்து கேட்க மாட்டார் அப்படின்ற தைரியத்தில் நம்முடைய மல்லியை வந்து ரூல் பண்ண வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய மல்லிக்கு தெரியும் இவங்க 2 பேர் கூட்டு சேர்ந்துட்டு தான் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா டேப்லெட்டில் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்து கொலை பண்ண பார்த்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஜய்கிட்ட வந்து திட்டுவாங்க வச்சுட்டாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் வந்து பார்த்து ரிவெஞ்ச் வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா எடுத்துகிட்டு போன காஃபியில் பார்த்தீங்கன்னா அதில் குடிச்சிங்களான்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இறந்துருவீங்க. அதில் வந்து விஷம் கலந்துருக்கு. அதுக்கு பருத்தி நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற கஷாயத்தை வந்து குடிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா அப்படியே மட்டும் இல்லை, நான் அந்த காஃபியை தான் வந்து குடிப்பேன், என்னால் வந்து இந்த கஷாயெல்லாம் வந்து குடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு குடிங்க. உங்களை வந்து பார்த்து சொல்லி விஜய் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து கண்டுகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்னை வந்து திட்டுவார், கோவப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதுதாண்டி எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளுடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து சந்தேகப்படுறது சரியாக தான் போச்சு, இவங்கள வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை வாங்கி கீழே வந்து ஊற்றிடுறாங்க. கீழே ஊற்றிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன நம்முடைய ராஜேஸ்வரிக்கும் நம்முடைய மல்லிக்கே ரஞ்சிதாவுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்டி இப்படி பண்ண, கஷாயத்தை தான் என் ராஜ்யம்மா வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, எதுக்காக அவங்கள வந்து போஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் கேட்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு நீ எது செஞ்சு கொடுத்தாலும் நான் வந்து சாப்பிட மாட்டேன், அது வந்து சரியில்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அக்காவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பாசமாக வந்து உள்ளே வந்து வராருங்க. வந்தவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி கையில் இருக்கிறத பார்த்துட்டு என்ன மல்லி இது ஏதோ க்ரீன் கலராக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இவங்க வந்து இங்கிலீஷ் மருந்தெல்லாம் வந்து சாப்பிட்டு கூடிய சீக்கிரம் வந்து குணமாக மாட்டாங்க, இவங்களுக்கு வந்து நான் வந்து நாட்டு வைத்தியம் மூலமாகவே வந்து குணப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. இது வந்து சூப்பராக இருக்க மல்லி, நீ வந்து நிறைய நாட்டு வைத்தியம் வந்து உனக்கு தெரியும்ல, எனக்கு ஆல்ரெடி வந்து நீ வந்து உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்க, நல்லா வந்து அது வந்து கேட்குமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஏன் இதை வந்து என் அக்கா கிட்ட கொடுக்காத வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்டது. இல்லை அவங்களுக்கு வந்து நாட்டு வைத்தியெல்லாம் தேவையில்லை, இங்கிலீஷ் வைத்தியம் மட்டும்தான் அவங்களுடைய உடம்புக்கு வந்து ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து நான் வந்து அவங்கள வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க குடிக்காத ரஞ்சிதாவுமே வந்து இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். நான் வந்து அவங்களுடைய ஹெல்த்து நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து கஷாயத்தை வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுக்கா, நீ வந்து தயவு செஞ்சு வந்து அந்த இங்கிலீஷ் மெடிசனை வந்து நம்புறதோட மல்லியை வந்து நம்மளாம் வைக்கிற கஷாயம் வந்து கூடிய சீக்கிரம் உன்னுடைய உடம்பை வந்து குணப்படுத்திடும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அந்த கஷாயத்தை வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து குடிக்க வச்சிடுறாங்க. குடிக்க வச்சது பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா செம ஹாப்பின்னு தாங்க சொல்ல முடியும். வேற ஒரு எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.